ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி தாங்க. ரொம்ப சுலபமான முறையில் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வச்சா கறியெல்லாம் உடஞ்சி கரைஞ்சிரும் நினைப்பீங்க இல்லையா? அப்படி எதுவும் இல்லாமல் பக்குவமான முறையில் எப்படி செய்யறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ரொம்ப பொடி பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மிடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உடையாமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ கறி சமைக்கிறதுக்கு 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 75 மில்லி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த கறிக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ பழமான தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் 2 தான் வச்சுருக்கேங்க. அது மட்டும் போதும். ஏன்னா இனி வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் நேரம். அதனால் நம்ம அதிகமாக காரம் சேர்த்துக்க வேணாம். எப்போவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால் காரங்கள் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கேன் எல்லாமே. காரம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்க்கும்போது நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். இந்த 1 கிலோ கறிக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கரெக்டான காரத்தில் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சா மல்லி ஜீரகத்தூள். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். அடுப்பை குக்கரை மூடி போட்டு வைக்கிற வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கறியில் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் இது எல்லாமே நல்லா ஒட்டி வரணும். அதனால் சிம்மில் வச்சுட்டே நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். மூடி போடும்போது நீங்கள் ஸ்டவ் ஏற்றி விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் நல்லா கறியை பரட்டி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலாக்கெலாம் நான் சின்ன சின்ன ஸ்பூன் தான் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு இப்போதைக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இது போல் பரட்டி விடுங்க. ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதுவுமே நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். கரம் மசாலா ரெசிபி தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதுக்கு எல்லாமே சின்ன ஸ்பூன் தான். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த கரண்டியை தண்ணி ஊற்றி அலசி அதை மட்டும் தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை சிம்மிலே வச்சுட்டு நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறேங்க. நமக்கு கிரேவி திக்காக வேணுன்றனால நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு அளவு தெரியும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம 2வது வற்ற விட்டுடலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா கறியெல்லாம் சில்வர் குக்கர்ன்றதுனால இதில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். நான் ரொம்ப பொடி பீஸாக இல்லை, கறி ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லை, மிடிலாக இருக்குது. அதனால் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நமக்கு கறி எதுவும் உடையாமலே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம குக்கர் சூடுலேயே வச்சுருந்தோன்னா அப்படியே திக்காகிக்கிட்டே இருக்கும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம். இதே மாதிரி நிறையா சிக்கன் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா, சிக்கன் வெள்ளை குருமா,
சிக்கன் குழம்பு, இப்படி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் சிக்கன் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கு கூட பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ தாங்க, சுவையான சிக்கன் கிரேவி. இட்லி, தோசை, சாப்பாடு, நெய்ச்சோறு இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிக்கன் கிரேவி குக்கர்லேயே கறி உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.